அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகாராஷ்டிராவில் உள்ள நாசிக் அப்படிங்கிற இடத்துல டிசிஎஸ் கம்பெனி ஒன்று இருக்குது, சரிங்களா? அந்த டிசிஎஸ் கம்பெனியில் அங்கே வேலை செய்கிற பணியாளர்கள் மேலே ஒரு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த புகாரின் பேரில் போலீஸார் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன புகார்னா, அங்கே வேலை பார்க்குற இஸ்லாமிய ஆண்கள் சில பெண்கள்கிட்ட அதாவது தவறாக நடந்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி பாலியல் சேட்டைகள் செஞ்சுருக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா தவறாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள மத மாற்றத்துக்கு அவங்கள கம்பல் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு நான் முஸ்லீமும் இருக்காங்க இந்த பேரில், இந்த லிஸ்ட்டில். ப்ளஸ் நிதா கான் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உயர்நிலையில் உள்ள நிர்வாகிகள் அங்கே வேலை பார்க்குற அந்த பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாட்டிறைச்சி சாப்பிட சொல்லி அவங்கள வற்புறுத்தினதாகவும், அடுத்து அவங்கள தொழுக வற்புறுத்தினதாகவும் இப்படியெல்லாம் சில புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த புகாரின் பேரில் போலீஸ்காரங்க அங்கே போய் என்ன பண்ணியிருக்காங்க, விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் லெவலில் தான் விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் இந்த விஷயங்கிறது கொஞ்சம் பூதாகரமாக மற்றவர்களால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த பயான்லேயே கேட்குற மாற்று மத சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சில விஷயங்களை, வெறுப்புகளை மனதிலிருந்து ஓரம் தள்ளி வச்சுட்டு நார்மலாக இதை கொஞ்சம் சிந்திக்கணும். அதனால நம்ம கமெண்ட்டில் போய் வெறுப்பான விஷயங்களை பதிவு செய்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையோடு கேட்டால் நல்லாயிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது இப்போ இவங்க சொல்கிறபடி பார்த்தா, இப்போ எஃப்ஐஆரில் என்ன உறுதியாக பதிவாயிருக்குன்னா, அவங்க பெண்கள்கிட்ட தவறாக நடந்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெண்களும் புகார் அளிச்சிருக்காங்க ஆல்ரெடி. அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிசிஎஸில் புகார் அளித்த போது, அந்த கம்பெனிலே அளித்த போது அவங்க அதை சரியாக கண்டுக்கலை, சரிங்களா? இதை சாதாரண விஷயம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு பெண் அவங்க வீட்டில் இப்படி தொழுவுறது, நோன்பு வைக்கிறாங்களாம், ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை ஒரு கேஸாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கொண்டு அங்கே போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையா பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க எங்களுடைய உயர் அதிகாரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் மற்ற மதத்தை பற்றியான தவறான கருத்தை அங்கே பேசியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ என்னென்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மத மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த கேஸ் நம்ம அப்புறமா இதை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது விசாரணையில் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவோ இல்லையா, இவங்க மேலே உள்ள குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு இவங்களுக்கு தண்டனை அளிக்கப்படவோ இன்னும் இல்லை. இவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க, சில அலிகேஷன் அவங்க மேலே வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும்தான் இப்போ வரைக்கும் உறுதி, சரிங்களா? இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மத மாற்றத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இப்போ எல்லா மதத்துலேயுமே ஃபோர்ஸிங் பண்ணி யாரையுமே என்ன பண்ண முடியாது, ஒரு மதத்தில் வைக்க முடியாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது இஸ்லாம் அதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிற ஒரு மார்க்கமாக இருக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது, நிர்பந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், சரிங்களா? இப்படியெல்லாம் நிர்பந்தம் பண்ணி யாரையுமே என்ன பண்ண முடியாது, ஒரு மார்க்கத்துக்குள்ளே வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க நான் நிர்பந்தம் பண்ணி ஒரு 4 பேரை ஒரு 8 பேரை நான் மாற்றிடுறேன் அப்படின்னு மாற்றுறது, இது உண்மையாலுமே சாத்தியமான விஷயமா? இவங்க பேரளவில் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம உடல் உறவு வச்சுக்கிட்டோம், நம்ம கல்யாணம் பண்ணணும், அதுக்காகவே நீ இஸ்லாத்துக்கு மாறு, அதனால் நீ தொழுவு, அதனால் நீ நோன்பு வை, இப்படியெல்லாம் அவங்க சொல்லி வற்புறுத்தி இருந்தாங்கன்னா அந்த பெண்ணானவங்க எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி வற்புறுத்தப்பட்ட பெண்கள் வீட்டில் யாரும் தொழுது நோன்பு வச்சுலாம் இருக்க மாட்டாங்க, இல்லையா? அது அந்த ஆண் மேலே உள்ள ஈர்ப்போ இல்லை வேற என்ன விஷயமோ. ஏன்னா ஆல்ரெடி இதில் முக்கியமான ஒரு குற்றவாளியாக கருதப்படுறவர் தானிஷ் ஷேக் அப்படிங்கிறவர். இந்த தானிஷ் ஷேக் அப்படிங்கிறவருடைய மனைவி ஆல்ரெடி அவர் மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது அங்கே அவருக்கும் அங்கே வேலை பார்க்குற இன்னொரு மாற்று மத சகோதரியும் அவங்க 2 பேருமே தவறான உறவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஆல்ரெடி அவங்க வீட்டாராலேயே அவருக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் அவங்க இன்னும் இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இவர் மேலே தான், என்னுடைய கணவர் மேலே தான் தப்பு, மற்றவங்கெல்லாம் நிரபராதிங்க தான், அவங்களையும் இதில் சேர்த்து இதில் கதை ஜோடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது விசாரணையில் தெரிய வரும். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இந்த பெண்ணு ஏற்கனவே இவர் மேலே ஒரு ஈர்ப்பில் இருந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, தொழுகிறாங்களாம், நோன்பு வைத்தாங்களாம், அது அவங்க பெற்றவர்களுக்கு பிடிக்கலை, அதுக்காக புகார் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா, எந்த ஒருத்தவங்களுமே வற்புறுத்தி அவங்கள மதமாற்றம் செய்தால் அவங்களுடைய வீட்டிலையும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய வீட்டில் உள்ள பிள்ளைகளையே நீங்கள் தொழுவுங்க, நோன்பு வைங்கன்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தரை சொல்லும் போதே அதையே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஃபாலோ பண்ண மாட்டாங்க, தட்டி விட்டு போகிறாங்க. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போகிற வீடுகள் எத்தனையோ இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கம்பெனியில் இந்த மாதிரியாக வற்புறுத்தல் இருக்கும்போது வீட்டில் ஒரு பெண்ணு நான் புர்கா போட முயற்சிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், தொழுவுறேன், நான் நோன்பு வைக்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசித்திரமாக தான் இருக்குது, சரிங்களா?
அடுத்து பார்த்தோன்னா இந்த கம்பெனியில் போய் போலீஸார் விசாரிக்கும் போது அதில் ஒரு 7-8 பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தலை இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கடுமையாக என்ன பண்ணப்பட்டிருக்கணும், அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். சரிங்களா? அவங்கள வந்து கல்லால் அடித்து கொள்ளுவாங்களோ, இல்லை துப்பாக்கியால் சுடுவாங்களோ, இல்லை அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பாங்களோ, எப்படியாவது அவங்க வந்து என்ன பண்ணணும், கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஆனால் அவங்க பண்ண தவறுக்கு, ஒரு 6-7 பேர் பண்ண தவறுக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் பொறுப்பேற்றுக்குமா, இல்லை இது மத போதனையா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மார்க்கத்தில் யாரையுமே என்ன பண்ண முடியாது, நிர்பந்தம் பண்ணி கொண்டு வர முடியாது. சரிங்களா? அதுவும் இவங்க பண்ண நிர்பந்தமானது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஒருத்தர் இஸ்லாத்தில் இல்லாத காரியத்தை பண்ணி அதை கொண்டு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு மற்றவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பெண்கள் கூட உடல் உறவு கொள்றது, தகாத முறையில் கொள்ளும் போது அவங்கள கல்லால் அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டதுதான் இஸ்லாம். அப்போ இந்த மாதிரி இவன் முஸ்லீமே இல்லை, இவன் விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நிலையில இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு இல்லை நான் இஸ்லாத்தை பரப்ப போறேன், நான் வந்து முஸ்லீம்களா வந்து இந்த இந்து பெண்களை மாற்ற போறேன் அப்படின்னு களமிறங்குறது அப்படிங்கிறதும் ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இஸ்லாத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே தெரியல. இஸ்லாத்துல எப்படி கட்டுக்கோப்பா வாழணும், எப்படி பெண்கள் கிட்ட பழகணும், அவங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக்கணும், அவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு சின்ன சாதாரண பேச்சுக்கள் கூட பேசுறது கூட ஹராம், இஸ்லாத்துல தவறான பேச்சுக்களை பேசுறது கூட ஹராம் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சவங்க, அப்படி தெரிஞ்சு இருந்தா இவங்க இஸ்லாத்தை சரியா ஃபாலோ பண்ணாம இவங்களே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணும்போது மற்றவர்களை அதன் மூலியமா நான் மதம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ இன்னைக்கு அப்படிதான் வந்து இந்த விஷயம் பரப்பப்பட்டுக்கிட்டும் இருக்குது. இதுக்கு பேர் வந்து கார்பரேட் ஜிஹாத் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதாவது ஜிஹாதுனா அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறது இல்லையா. இப்போ இவங்க வந்து கார்பரேட் கம்பெனிஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்க இந்த மாதிரியான மத மாற்றத்தை செய்து இந்த மாதிரி கார்பரேட் ஜிஹாத் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள், அதாவது எப்படி படிப்பறிவில்லாத கடைகளில் வேலை செய்கிற இஸ்லாமியர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பறிக்கும் வகையில் நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளப்படுதோ, அதே மாதிரி இந்த ஒரு விஷயமும் எப்படின்னா படிக்காதவங்க கிட்ட இருந்து மட்டும் அவங்களுடைய வேலையை வாய்ப்பை பிடுங்கக்கூடாது, படித்தவர்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணணும், அவங்க மேலேயும் என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தணும், அவங்களுக்கும் எந்த கம்பெனிலையும் வேலை கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இதை வந்து எப்படின்னா விசாரணைன்ற போக்கில் போகாமல் அரசியல் போக்கில் இந்த விஷயம் கொண்டு போயிட்டு இருக்கப்படுது. அதனால தான் காட்டு தீ மாதிரி இந்த விஷயம் பரவுது. ஏன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், அப்போல்லாம் இந்த மாதிரி பரவுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு 4 பேர் தவறாக பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு காட்டு தீ மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம நல்லா யோசிக்கணும், எல்லா மதத்துலையுமே தவறு இழைக்கக்கூடியவங்க 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. சரிங்களா? அந்த தவறு இழைக்கக்கூடியவங்க இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியான முறையில் கொடுக்கணுமே தவிர அவங்கள வச்சு என்ன பண்ணக்கூடாது, நம்ம தவறான பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து பரப்பிட்டு பிரம்மாண்டமாக்கிட்டு விட்டுருவாங்க. இப்படி விட்ட பிறகு அதாவது மற்ற மக்களுக்கு எப்படி ஆகும்னா, அது வந்து இவங்களும் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு போக்கை ஏற்படுத்திடுவாங்க. அடுத்து இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு இருக்கும்போது இல்லை இது ஒன்றுமே இல்லை, இந்த விசாரணையில் வந்து இப்படி நடக்கலை அப்படின்னு ஒரு வேலை வந்ததுன்னா அப்போ எப்படி இருக்கும்னா அந்த விஷயத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. சரிங்களா? இல்லை விசாரணையிலேருந்து என்னவாயிடுச்சு, இந்த விஷயம்லாம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் முதல்ல இப்படி குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட உடனே இந்த விஷயம் காட்டு தீயா பரவுது பார்த்தீங்களா, அது மட்டும் மற்றவர்களால் நிறையா வந்து பரப்பப்படும். இதுதான் முதல் விஷயம் கிடையாது. இப்போ நம்ம மாலேகான் குண்டுவெடிப்புல எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் வைச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அது யாருன்னு நிரூபிக்கப்பட்டது, அது பிரத்யா சிங் தாக்கூர் அப்படிங்கிற ஒரு சாமியாரால் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் முடிந்தது. ஆனால் முடிந்தாலும் அது முதல்ல மாலேகானை வந்து குண்டுவெடிப்பு இஸ்லாமியர்களால் நடத்தப்பட்டது அப்படின்னு எந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு பட்டி தொட்டியெல்லாம் அது வந்து கொண்டு செல்லப்பட்டதோ, அந்த கேஸ் வந்து இப்படி இவங்க பண்ணது ஒரு சாமியார் தான் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் மற்றவர்களால் பேசப்படலை. ஏன் இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் குண்டுவைப்பு நடந்தது இல்லையா, டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிரபலமாக பேசப்பட்டது இல்லையா. ஆனால் ஒரு 10 நாள்லேயே விசாரணையில் என்ன தெரிய வந்ததுன்னா, இல்லை அவங்க மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு விசாரணையில் தெரிய வந்தது. ஆனால் அந்த குண்டு வச்சுட்டாங்க முஸ்லீம்கள் டாக்டர்ஸ் அதுவும் படித்தவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு பரவுச்சோ, அவங்க நிரபராதின்னு சொல்லி வெளியே விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வரவே இல்லை இல்லையா. இப்போ நீங்கள் போய் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், உங்களுக்கு இன்றைக்கும் வந்து அந்த நியூஸ்லாம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம தேடி கண்டுபிடிச்சி போக வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் பொய் பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அது நம்மளை தேடி வரக்கூடியதாக இருக்குது. இருக்கட்டும், இவங்க வந்து தவறு செய்யக்கூடியவங்களாவே இருந்திருக்கட்டும், அது அவங்களுடைய தவறு. சரிங்களா? இப்போ இவங்க அவங்களுடைய மதத்தையும் சரியாக பேணலை. சரிங்களா? இதில் மற்றவர்களை அவங்க வந்து இழுக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டுமே தவறான விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணால் அவங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இந்த புகார்கள் நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு எப்படியாப்பட்ட தண்டனையும் கொடுக்கலாம். அதுக்கு அவங்க வந்து
வந்து தகுதியானவங்க தான். அதை தவிர மொத்தமாகவே என்னது கார்ப்பரேட் ஜிஹாத், இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறது ஒரு சாதாரணமாக ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லேருந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஊழியர்கள்லேருந்து எல்லாருமே சாதாரணமாக நடமாடிக்கிட்டு இருக்க மனிதர்கள் வரைக்கும் இஸ்லாத்தில் உள்ளவங்களை வந்து என்ன பண்ணும், அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய மதச்சார்பற்ற நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எவ்வளோ விஷயங்களில் ஒருத்தர் மற்றவங்கள சார்ந்து வாழ்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வந்து ஒரு அச்சுறுத்தலாக அமையும். அவங்க வந்து நெருங்கி பழக முடியாது. இப்போ அங்கே வந்து இல்லை மற்ற மதத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேலி செய்திருக்காங்க, இல்லை வேற மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது நடந்தது மகாராஷ்டிரா, சரிங்களா? மகாராஷ்டிரா அப்படிங்கிற இடமே எப்படியாப்பட்டதுன்னு தெரியும். இந்த நார்த் சைடில் நம்ம இருக்கிறதுனால சொல்கிறோம். அதாவது இது ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தர் மற்ற மதத்தை பற்றி பேசுகிறது வந்து ஒரு சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது இங்கே பொறுத்த வரைக்கும், சரிங்களா? நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஒருத்தர் மற்றவர்கள்கிட்ட பேசிக்கிட்டதோ இல்லை இந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனிஸில் இதுதான் வந்து முதல் தடவையாக இந்த மாதிரியான பாலியல் புகார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நிறைய கம்பெனிகளில் இந்த மாதிரியான பாலியல் புகார்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்களெல்லாம் கடுமையாக தண்டனை கொடுத்து தான் அவனும் கண்டிக்க தான் செய்யணும். ஆனால் இந்த மத மாற்றம் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வந்து இது வந்து திரிக்கப்பட்டு மிகைப்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னா போலீஸ் விசாரணையில் எஃப்ஐஆர்லேயே என்ன பதிவாகிட்டு இருக்கு, அவங்க வந்து பாலியல் புகார் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரியான சீண்டல்கள்லாம் இருந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி மதத்தை பற்றி தவறாக பேசியிருக்காங்க. இந்த மாதிரியான இதுதான் இருக்கே தவிர இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இதனால இப்போ கார்பரேட் கம்பெனியில் போய் ஒரு சில பிரிவினர், அதாவது இஸ்லாத்தை ஒடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிரிவினர் இருப்பாங்களே, அவங்க போய் அங்கே உள்ள இஸ்லாமியர்களை வெளியேற்று அப்படின்னு டிசிஎஸ்ல போய் என்ன பண்ணியிருக்காங்க, போராடி இருக்காங்க. ஸோ இதுவே இந்த விஷயத்தை நல்லா வெளிப்படையாக காட்டுது. ஏன்னா ஒருத்தர் யார் வந்து இந்த விஷயத்தில் முட்டு கொடுக்குறா, யார் வந்து இந்த விஷயத்தை வந்து வெளியே கொண்டு போக மும்முரமாக்குறா அப்படிங்கிறத வச்சு இந்த விஷயம் மிகைப்படுத்தப்படுதா இல்லை இது எல்லா இடத்துல நடக்கிற மாதிரியான ஒரு தவறு தானா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் இவ்வளோ மிகைப்படுத்தப்படுதே தவிர இதே எத்தனையோ கம்பெனிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் மிகைப்படுத்தப்படுதான்னு கேட்டால் இல்லை, அது வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மனிதர்களை கண்டிப்பாக நம்ம நீதிமன்றத்தில் என்ன பண்ணணும், விசாரணை முடிந்தது இவங்க குற்றவாளின்னு சொல்லும் போது இவங்களுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா தண்டனைகள் கடுமையாகணும். இதை மாதிரி எத்தனையோ இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப் கேஸ் இவங்கெல்லாம் வந்து வெளியே வரதே இந்த நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், யார் பண்ணாலுமே அது எல்லாருமே அவங்க எல்லாருமே நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே தண்டிக்கப்படணும் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு சமுதாயத்தை வந்து மற்ற மனிதர்கள் கிட்ட இருந்து பிரிக்கணும், அவங்கள ஒடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நமக்கு காட்டுது. இப்படி நீதிமன்றத்துக்குள்ளேயே ஒரு கேஸ் போகிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி இப்படி பரபரப்பாக பேசி இதை வந்து மிகைப்படுத்தி பெருசாக்கணும் அப்படிங்கிற விஷயம் எதை குறிக்குதுன்னா, தாங்கள் எடுத்த அந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை உண்மைப்படுத்த வைக்கணும், அதை நியாயப்படுத்த வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 4 பேரையோ ஒரு 8 பேரையோ நம்ம நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வேளை எதிர்பார்த்துருந்தாங்கன்னா, உண்மையாலுமே சொல்லப்போனால் இன்னைக்கு உலகத்தில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோன்னா அது இஸ்லாமாக இருக்குது. ஸோ தானாக இஸ்லாத்துக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இஸ்லாமை பற்றி படித்து இஸ்லாமை புரிஞ்சு இல்லை இந்த தீண்டாமை எதிர்ப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால தானாக வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? தானாக வரவங்களை ஒரு 10 பேரை வந்து நாங்கள் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இப்படின்னு சொல்லும் போது அது எப்படியுமே இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும் போது இது ஒரு பெரிய விஷயமா ஆகலாம் அப்படிங்கிறது அந்த மனிதர்களுக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் தெரியும் போது இவங்க ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க, கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் போது அங்கேருந்து வர 400 பேர் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, வரமாட்டாங்க. ஸோ இது உண்மையாலுமே பார்த்தோன்னா இது இஸ்லாத்தில் ஆளுங்களை சேர்க்கிற ஒரு விஷயமா இல்லை இஸ்லாத்துக்கு வர ஆளுங்களை தடுக்கிற விஷயமா அப்படின்னு நல்லா நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இவங்க இப்படி பண்ணதுங்கிறது இஸ்லாத்துக்கு சாதகமாக அமைய போகிறதே கிடையாது, பாதகமாக தான் அமையுது. ஸோ இஸ்லாத்துக்கு சாதகமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சில அமைப்புகளால் வெளியே காட்டப்படுற நிறைய விஷயங்கள் இஸ்லாமுக்கு பாதகமாக தான் இருக்குது. ஸோ இதிலே தெரியுது இந்த விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஜோடிக்கப்படுது அப்படிங்கிறது தெரியுது. அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். அதனால இன்னைக்கு வந்து இதை சில பேர் அரசியலாக்கணும்னு இதை பெரிய அளவில் படுத்தி என்ன பண்ணிட்டு நாளைக்கு இந்த விசாரணையில் வேற மாதிரி தீர்ப்பு வந்தால் இது இங்கே உள்ள மக்களுடைய ஒரு நிம்மதியை குலைக்கும், ஒற்றுமையை சகோதரத்துவத்தை குலைக்கும். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். அதனால் மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ளீஸ் நிதானமாக யோசித்து ஒரு முடிவு எடுங்க. எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்ட உடனே வந்து அந்த விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி முன்னாடி நடந்த சம்பவங்களை கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இருக்குது, சரிங்களா? முன்னாடி நடந்த விஷயங்களை கூட இப்போ நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசித்தோன்னா நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரியான அதாவது பிரிவினை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மனிதர்கள்கிட்ட இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்,
நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் போதுமானவன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.